ஹாய், வெல்கம் டு ஆர்டினேட் என்பிசி. நம்ம நீ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு முதலமைச்சர்கள் லிஸ்ட்டை வந்து ஷார்ட்கட்டில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற நிறைய ஷார்ட்கட்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? ஸோ வாங்க. ஸோ இந்த தமிழ்நாடு முதலமைச்சர்கள் லிஸ்ட்டை வந்து ஷார்ட்கட் வச்சுக்கணும் அப்படின்னா, ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஒரு படம் மட்டும் உங்கள் மைண்ட் அப்படின்னா மொத்த தமிழ்நாடு முதலமைச்சர்களுடைய லிஸ்ட்டும், அதாவது 1947 மொத்த தமிழ்நாடு முதலமைச்சர்கள் லிஸ்ட்டும் வந்து அவ்வளோதான் உங்கள் மைண்டில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டீங்க. லைஃப் லாங் மறக்காது. ஓகேங்களா? ஸோ அப்படிப்பட்ட ஷார்ட்கட் தான். ஸோ உங்களுக்கு தெரியும், இப்போது ரீசெண்டாக இந்தியா பாகிஸ்தான் வார் நடந்துச்சு. இதில் வந்து பாகிஸ்தான் வந்து கடுமையான பொருளாதார நெருக்கடியை சந்திச்சு என்ன அப்படின்னா உலக வங்கி அதுமாதிரி உலக நாடுகிட்ட போயிட்டு நிதி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. நம்மக்கிட்ட வந்து நம்ம சிந்து நதியெலாம் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஸோ அதனால் எங்களுக்கு ரொம்ப பஞ்சமாயிடுச்சு, எங்களுக்கு நீர் திறந்து விடுங்க அப்படின்லாம் வந்து கேட்டாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஸோ பாருங்களேன், அவர் ஃபேமிலியில் வந்து 6 பேர் இருக்காங்க. அவர் ஃபேமிலியில் வந்து 6 பேர் இருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 பையன் பேர் வந்து சாமி, அதுக்கு அடுத்த 2 பையன் பேர் வந்து ராஜா. இவங்க 4 பேரும் பேசிக்கிட்டு நம்ம வந்து ஃபேமிலி ட்ரிப் பாகிஸ்தான் போகலாம், இப்போ அப்பாட்ட சொல்லுவோம் அப்படின்ட்டு வராங்க. பாகிஸ்தான் ஃபஸ்ட்டு 2 பையன் பேர் வந்து சாமி, அதுக்கடுத்த 2 பையன் பேர் ராஜா. பாகிஸ்தான் ட்ரிப்பு போகலான்னு சொல்லிட்டு அப்பா எம்ஜிஆர் அம்மா ஜானகிட்ட போய் சொல்கிறாங்க. அதுக்கு அப்பா சொல்கிறாரு, டேய் அவங்களே ரொம்ப பஞ்சத்தில் இருக்காங்க, அங்கெல்லாம் போகக்கூடாது, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அவங்களே வந்து நிதித்தான்னு சொல்லிட்டு உலகம் ஃபுல்லாக பிச்சை எடுத்துகிட்டு இருக்கானுங்க. நம்மக்கிட்ட வந்து நீர்த்தா அப்படின்னு கேட்குறானுங்க, அங்கெல்லாம் போக முடியாது அப்படின்றார் அப்பா. அதுக்கு உடனே பையன் வந்து அவனுங்க நிதித்தான்றானுங்களோ நீர்த்தான்றானுங்களோ, எனக்கு வந்து பாகிஸ்தான் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பையன் சொல்கிறான். பாகிஸ்தானுக்கு வந்து செல்வம் அப்படின்றாங்க பையன். அதுக்கு அப்பா என்ன சொல்கிறார் அப்படின்னா, இங்கே இருக்கிற பழனி வேணால் கூப்பிட்டு போயிட்டு ஸ்டாலில் வைக்கிற பஞ்சாமிரத்தை வாங்கி தரேன், அதாவது பாகிஸ்தானுக்குலாம் போக முடியாதுன்றாரு. அவ்வளோதான், மொத்த முதலமைச்சர்களுமே முடிஞ்சிடுச்சு. பாருங்களேன், ஃபஸ்ட்டு 2 சாமி. ஓகேங்களா? என்ன அப்படின்னா, அம்மாவுக்கு வந்து குழந்தை இல்லை, அதனால் ராமர் சாமியை வேண்டிக்கிட்டாங்க. குழந்தை பிறந்ததுனால ஃபஸ்ட்டு குழந்தைக்கு வந்து ராமசாமின்னு அப்படியே பேர் வச்சுட்டுக்கிறாங்க. ஓகேங்களா? ராமசாமி. அதுக்கு அடுத்த பையன் பேர் வந்து அப்படியே கண்டினியூவாக குமாரசாமி. 3வது பையன் பேர் வந்து ராஜகோபாலாச்சாரி. ஓகேங்களா? ராஜாஜின்னு சொல்லுவாங்க, ராஜாஜி. 4வது பையன் பேர் வந்து அப்படியே ராஜா காமராஜர். ஓகேங்களா? ஸோ 4 பேர் முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, இவங்க 4 பேரும் பிளான் பண்ணிவிட்டு பாகிஸ்தான் ட்ரிப்பு போகலாம் அப்படின்றாங்க. பீனா பக்தவச்சலம், ஏனா அண்ணாதுரை, கேனா கருணாநிதி. 4 பேரும் பாகிஸ்தான் போகலாம் அப்படின்றாங்க. போயிட்டு அப்பாட்ட போய் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ராமச்சந்திரன் அம்மாக்கிட்டே சொல்கிறாங்க. அப்பா அம்மா 2 பேருமே இருக்காங்க. ராமச்சந்திரன் ஜானகி 2 பேர்கிட்ட போய் சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அப்பா என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவங்களே ரொம்ப அவங்களோட நிலைமையே ரொம்ப மோசமாக இருக்குது, அங்கெல்லாம் வந்து போக முடியாது அப்படின்றாரு. எப்படி சொல்கிறார் அப்படின்னா, அவங்களே வந்து நிதித்தான்னு சொல்லிட்டு உலகம் ஃபுல்லாக போய் கேட்டுட்ருக்கானுங்க. நம்மக்கிட்ட வந்து நீர்த்தா அப்படின்றானுங்க. ஓகேங்களா? நிதி அப்படின்னா கருணாநிதி, தா அப்படின்னா ஜெயலலிதா. ஓகேங்களா? நம்மக்கிட்ட வந்து நீர்த்தான்றானுங்க, நீர்னா பன்னீர்செல்வம், அங்கெல்லாம் போக முடியாது அப்படின்றாரு. ஓகேங்களா? உலகம் ஃபுல்லாக போய் நிதித்தான்னு கேட்குறாங்க. 2 முறை நிதித்தான் கேட்டுட்ருக்காங்க உலகம் ஃபுல்லாக. நம்மக்கிட்ட வந்து நீர்த்தா அப்படின்னு கேட்குறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்கிறாரு. அதுக்கு பையன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவங்க வந்து நிதித்தான்றாங்களோ நீர்த்தான்றாங்களோ, சரிங்களா? நீர்த்தான்றானுங்களோ, எனக்கு வந்து அங்கே செல்வம், நம்ம ஃபேமிலி வந்து அங்கே செல்லணும் அப்படின்றான் பையன். ஓகே. அதுக்கு அப்பா என்ன சொல்கிறார் அப்படின்னா, பழனிக்கு வேணால் கூப்பிட்டு போயிட்டு ஸ்டாலில் இருக்கிற பஞ்சாமிரத்தை வாங்கி தரேன், அங்கெல்லாம் கூப்பிட்டு போக முடியாது அப்படின்றாரு. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா, நீர் அப்படின்னா பன்னீர்செல்வம், பழனி அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி, பழனி கூப்பிட்டு போயிட்டு ஸ்டாலில் இருக்கிற பஞ்சாமிரத்தை வாங்கி தரேன் போது இப்போ ஸ்டாலின் இருக்கார். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பையன் வந்து 47, சுதந்திரம் அடைஞ்சிச்சு 1947. ஓகேங்களா? 2வது பையன் 2 வருஷம் கழிச்சு 49, 3வது பையன் 3 வருஷம் கழிச்சு 52, 4வது பையன் 1954, 2 வருஷம் கழிச்சு 1954. காமராஜர் வந்து 9 இயர்ஸ் வந்து மினிஸ்டராக இருப்பார். ஓகேங்களா? ஸோ அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ பிஏகே அப்படின்னா பக்தவச்சலம், அண்ணாதுரை, கருணாநிதி. ஸோ வந்து இந்த இயர்ஸ்லாம் வந்து ஒரு 2-3 இந்த ஆர்டர்ஸ் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த இயர்ஸ் வந்து ஒரு 2-3 முறை பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் ஸ்டோர் ஆயிரும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா வந்து 67 முதலமைச்சர் ஆவார். ஸோ 2 இயர்ஸ் இருப்பார், 2 இயர்ஸ் இருப்பார். அதுக்கடுத்தது ராமச்சந்திரன் 77 அப்படியே. ஓகேங்களா? 67 அண்ணா, 77 எம்ஜிஆர், இவர் வந்து 10 இயர்ஸ்க்கு இருப்பார். அப்படியே பார்த்தோம் அப்படின்னா ஜானகி அவங்க வந்து 88. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இதோ இப்போ அப்பா வந்து எம்ஜிஆர், அம்மா வந்து ஜானகியா. ஸோ அப்பா வந்து ஒரு ஃபேமிலி மெயின்டைன் பண்ணணும்னா நிறைய ஏழ்றைங்களை வந்து சந்திப்பார் இல்லையா? நிறைய
எப்படி சொல்கிறது ப்ராப்ளம்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுவார். ஓகேங்களா, 7 நிறைய ஃபேஸ் பண்ணுவார். ஸோ 7 அப்படிங்கும்போது 1977. ஸோ எப்படியாச்சும் நம்மளுடைய ஃபேமிலி வந்து நல்ல நிலைமைக்கு எட்டிடாதா அப்படின்னு அம்மா வந்து வெயிட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ 88 எட்டிடாதா அப்படிங்கும்போது 88. அதே மாதிரி இந்த ஜெயலலிதா வந்து முதலமைச்சரான இயர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த 1 லாஸ்ட்டாக வந்து 2015 ஆகிருப்பாங்க. ஸோ 1 அப்படி முடியும். 1 2015 1991. அதேமாதிரி கருணாநிதி பார்த்திங்க அப்படின்னா 89 வந்து இருக்கும். 69 89 96. ஸோ 2 முறை பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் ஆயிரும். ஸோ லாஸ்ட்டாக ஒரே முறை மட்டும் இந்த ஷார்ட்கட்டை பார்த்துப்போம். ஃபஸ்ட்டு 2 பேர் வந்து சாமி, அதுக்கடுத்து 2 பேர் வந்து ராஜா. 4 பேரும் பாகிஸ்தான் ட்ரிப்பு போகலான்னு சொல்லிட்டு அப்பா எம்ஜிஆர் அம்மா ஜானகிட்ட போய் கேட்குறாங்க. கேட்டதுக்கு வந்து அவங்களே நிதித்தான்னு சொல்லிட்டு உலகம் ஃபுல்லாக கேட்டுட்ருக்காங்க. நம்மகிட்ட வந்து நீர் தான்றானுங்க, அங்கெல்லாம் போக முடியாது அப்படின்றாங்க. அவங்க நிதித்தான்றானுங்களோ நீர் தான்றானுங்களோ அங்கே வந்து நம்ம செல்வோம் அப்படின்னு பையன் சொல்கிறான். பழனிக்கு வேணால் கூட்டு போயிட்டு பஞ்சாமிர்தம் வாங்கி தரேன், ஒழுங்காக சாப்பிட்டு வீடு வந்து சேருவோம் அப்படின்ட்டு வந்து அப்பா சொல்கிறாரு. ஸோ அவ்வளோதான். ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு வேறு என்ன ஷார்ட்கட் வேணும் அப்படின்னும் சொல்லுங்கள். நம்ம அந்த ஷார்ட்கட்டை நெக்ஸ்ட் வீடியோவில் கூட ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா, தேங்க்ஸ், பை.